ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து IPL 2025 எபிசோடோட 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருந்தாலும் மும்பையில் லண்டனில் தான் நினச்சாலும் லண்டன்லாம் IPLலாம் நடக்காது. ஸோ மும்பை தான் எப்போதுமே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெயின் வர மாதிரி லைட்டாக சும்மா ஒரு இது வேகமூட்டமாக இருக்க போகிற மாதிரி ஒன்று வந்து பண்ண போகிறோம். ஸோ வழக்கம் போல் நம்ம அதே டீம் தான், ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் த கிரேட்டஸ்ட் எல் கிளாசிக்கோ அந்த கூட தான் நம்ம வந்து போட்டி போட போகிறோம். ஸோ டாஸ் வந்திருக்கு. ஸோ டாஸை வின் பண்ணி நம்ம என்ன எடுக்க போகிறோம், அவங்க டாஸை வின் பண்ணி பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லீவிஸ், ரஹானே, நிறையா போலர்ஸ் இருக்காங்க. ராதாரி, ராஜா, பத்திரனா அங்கிட்டு இருக்காருங்க, அங்கே போங்கங்க. ஸோ லீவிஸ் நம்ம எப்படி இருந்தாலும் பவுலிங் போட போகிறதில்ல, வழக்கம் போல தான். ஸோ நம்ம ஆட்டோ ப்ளே தான் பண்ண போகிறோம், ஃபுல் இன்னிங்ஸையும். ஸோ வாட்ச் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, வழி இல்லை. ஸோ அவங்க எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்கன்னா 162 அடிச்சிருக்காங்க. 163 அடித்தா நம்ம வின்னு. எல்லாமே அந்த ரவுண்ட் 170 to 160 தான் வரும். எல்லா சேசிங் ரன்ஸுமே அப்படி தான் வருது. KL ராகுல் அண்ட் சுனில் நரேன் தான் ஒரு பேராக நமக்கு குட்டாக தெரியுது. பட் இருந்தாலும் இந்த சூரியகுமார் அதை வச்சு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா சுனில் நரேனோட நான் அவ்வளோக்கும் ஆட பண்ணிக்கிறாரு. ஏன்னா பட் சூரியகுமார் அதை விட மோசமாக ஆடிட்டு இருக்காரு. இருந்தாலும் சொல்கிறேன், பட் வி கேன் ட்ரை வித் சூரியகுமார். சூரியகுமார் பிளேயர்லாம் நீங்கள் ஒரு மேட்ச் வச்சு சொல்லவே முடியாது. என்ன ஷாட்டுங்க, முதல் பந்தே 6, வாட் அ ஷாட். ஃபஸ்ட்டு பால்லாம் பார்க்குறது கிடையாது, பால் மாட்டினா சொருகிடணும், அவ்வளோதான். ஸோ இது ஒரு டபுள். 2 பந்துகளில் 8 ரன்கள் அடிச்சிருக்காங்க சிஎஸ்கே ஆரம்பத்துலேயே. 163 அடிக்கணும்னா யாராச்சும் ஒரு குட் இன்னிங்ஸ் ஆடணும். இவர் டெஃபினட்டாக ஆடுவார்னு நினைக்கிறேன். 6ங்க, சரியான ஷாட் ஃப்ரம் KL ராகுல். ஸோ இந்த மாதிரி ஷாட்ஸ் அவுட்டுங்க கான். பெரிய விக்கெட். இங்கே KL ராகுல் இன்ஃபார்ம் பேட்டர் கான். ஸோ 6ங்க, என்ன ஷாட். யார், ஹென்ரிச் கிளாசன் இல்லை ஹர்திக் பாண்டியா, சரியான ஷாட். இன்னொரு ஷாட் எங்கே விட்டார KL ராகுல், அங்கே இருந்து தொடங்குறாருங்க ஹர்திக் பாண்டியா குன்ஃபு. ஸோ நெக்ஸ்ட் பால் அங்கே தான் அடிப்போம், வேறு என்ன. பேட்டில் படலை. மத்தீஷா பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் பிளேக்குள்ளே 2வது ஓவர் தராங்க. இன்ட்ரெஸ்டிங் வேலை பண்ணுறாங்க இங்கே நம்ம மும்பை இந்தியன்ஸ். ஸோ அடைச்ச பல்ல. ஸோ அடுத்த பந்து எங்கே அடிக்க போகிறோம், பேட்டில் படலை. மத்தீஷா பார்த்தீங்கன்னா நல்ல ஓவர் போட்டுட்ருக்காரு அங்கே மும்பை இந்தியன்ஸுக்காக. இல்லை 4, சரியான ஷாட் ஃப்ரம் குன்ஃபு. இல்லைங்க, சூரியகுமார் யாதவ் உண்மையிலே நல்ல ஒரு ஷாட். டெஃபினட்டாக நல்ல லென்த்லேயே போட்டார். பட் இருந்தாலும் அதை பார்க்காம பொழிச்சு நடித்தார்ல, அதுதாங்க நம்ம சூரியகுமார் யாதவ். ஸோ அடுத்த பந்து நம்ம ஒரு பேக் ஃபுட்டில் அந்த நம்ம எப்போதும் ஆட என்னங்க நல்ல ஓவர் வீசிட்டார் கடைசியில். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் போட்டிங்கன்னா இப்படி தாங்க அவர் பனிஷ் பண்ணுவார். குன்ஃபுட்டை இந்த மாதிரி வேலையே கூடாது. என்ன ஷாட்டுங்க, எப்போ புளிச்சு நிறைஞ்சார். இது இன்னொரு 4 அடிச்சிருக்காருங்க. சரியான ஷாட் ஃப்ரம் ஹார்திக் பாண்டியா. ஸோ அடுத்த பந்து இன்னொரு 4ங்க. இந்த ஓவரை பெரிய ஓவர் ஆக்கிட்டு இருக்காரு. 6-4 ஆன் தி போர்ட் ஃபார் சர்க்கார். யாரையோ பிடிச்சி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பந்து பவுண்ட்ரி. சர்க்கார் அப்படின்றவருக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லை. 2வது ஓவரே முடியல, 42 ரன் கொடுத்துருக்காரு. இன்னொரு ஷாட், இன்னொரு பவுண்ட்ரி. வாட் அ மேனுங்க, என்ன அடி அடிச்சுட்டு இருக்காரு. 50 ரன்ஸ் ஃபார் சிஎஸ்கே இங்கே வந்திருக்கு. ஸோ ஒரு பால் நீட்டாக ஆடிட்டார், சிங்கிள் எடுத்துட்டாரு. அடுத்த ஒரு ஸ்ட்ரைக். பட் 47 ரன்னுங்க சர்க்கார் 2 ஓவரில். என்னங்க பண்ணி வச்சுருக்காரு. இன்னொரு 6. எப்பா பத்திரனாலாம் பார்க்குறது கிடையாது, பதம் பார்த்து அடிச்சிருக்காரு பத்திரனாவை. வாட் அ ஷாட். ஸோ அடுத்த பந்து இன்னொரு சிங்கிள். ஸோ நெக்ஸ்ட் பால் ஒரு ஷாட்டுக்கு தான் போகிற சூரியகுமார் யாதவ். பேட்டில் படலை, சரியான ஸ்பீடில் போச்சு பால். 150 km/h போட்டார் அந்த பந்தை. இது ரியலி கிரிக்கெட் 24 ஷாட்டிங்கை கொடுத்துருக்காங்க. இட்ஸ் குட். ஸோ அதே ஷாட்டுக்கு தான் போகிறோம். என்னங்க இவ்வளோ ஸ்விங் பண்ண எங்கெங்க ஆடுறது. கன்சிக்யூட்டிவ் டாட் பால்ஸ் வந்துட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ஓவரில் எஸ் டாட் பாலோட முடிச்சிட்டாரு. இவரை தான் போன ஓவர் அடித்தாங்க. இந்த பால் வெயித்திலே அடிச்சிருக்காரு, ரிவெஞ்ச் கொடுக்க. பேட்டில் படலை. என்னங்க அந்த ரன்னு கொடுத்ததுக்கு இப்போ மெய்டன் ஓவர் போட போகிறாரா. 3 கன்சிக்யூட்டிவ் டாட் பால்ஸ். சரியான ஒரு கம்பேக் கொடுத்துட்ருக்காரு இங்கே சர்க்கார். ஒரே லென்த்து தாங்க, முடிஞ்சா அடிச்சுக்கோ அப்படின்றாரு. பேட்டில் படலை. கடைசி பந்து மெய்டன் ஓவராக முடிப்பாரா. ஆமாங்க, முடிச்சிட்டாரு. என்ன ஓவரு, திடீர்னு ரன் அப்படியே குறைச்சி விட்ருக்காரு.
ஸோ பேட்டில் படலை. முகமது நபி இங்கே வந்திருக்காரு, மும்பை இந்தியன்ஸ்க்காக விளாண்டுட்ருக்காரு இங்கே. ஸோ அடுத்த பந்து எஸ் பேட்டில் பட்டிருக்கு, அவுட்டுங்க, கான். ஏங்க ஒரு ஸ்டோக் அழக போனால் கூடங்க அவுட்டுன்னுவீங்க, ஏங்க. அடுத்த பந்து பவுண்ட்ரி போயிருக்குங்க. முகமது நபி குன்ஃபுவின் ஆட்டம் தொடங்குது இப்பையும். என்ன ஷாட்டுங்க, வாட் ஷாட், யோ 6 runs to go for 50. என்ன இவ்வளோ லேக், சரியான நான் கரெக்டாக தான் கிளிக் பண்ணுறேன், பட் இட்ஸ் நாட் கோயிங், இட்ஸ் சம்திங் லேக் ஆகுது பார்த்தீங்களா. ஓவரே வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. போங்க. ஹெயின்ரிச் கிளாசன் கம்ஸ் இன்டு த அட்டாக். பேட்டில் படலை. சிக்கந்தர் ராசா போடுறாரு, ஒரு ஜிம்பாப்வே பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஸோ நல்லா தான் போடுவார் ஓரளவுக்கு. ஸோ அடுத்த பால் என்னங்க 3 கன்சிக்யூட்டிவ் டாட் பால்ஸ். இங்கே ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே மேலே மும்பை இந்தியன்ஸுங்க. ஸோ நெக்ஸ்ட் பால், ஆஹா அவுட்டுங்க. இங்கே ஹெயின்ரிச் கிளாஸ்னா அவுட்டு. 3 முக்கியமான தலைகள் போயிருக்கு. ஐ திங்க் நம்ம கொஞ்சம் ட்ரபுளில் தான் போகிறோம் அந்த மேட்ச்சு, கடைசி மட்டும் போகுதுன்னு தெரியுது. இங்கே சுனில் நரேன் வந்திருக்காரு, கம்ஸ் இன் டு தி அட்டாக் ஃபார் பேட்டிங். ஸோ இவர் ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் ஆனால் நல்லாயிருக்கும், லைக் கொஞ்சம் ஆடுற மாதிரி ஆடினா. என்னங்க பேட்டில் படல, இவர் இந்த ஸ்பின் பண்ணுறாரு. மத்தீஷா பாத்திரானா வந்திருக்காரு. ஆஹா என்ன பாலு, அப்பா என்ன கேட்ச் ஃப்ரம் கீப்பர். என்ன இவர் இப்படி போடுறாரு பவுலிங்கை பவர் பிளேக்குள்ளேயே, ஒரே லென்த்து வச்சு செய்கிறாரு. ஆனால் இவர் செஞ்சு விட்ருக்காருங்க. வாட் அ ஷாட் ஃப்ரம் ஹார்திக் பாண்டியா. 2 runs to go for his 50. டெஃபினட்டாக 50 அடிக்க தான் போகிறாரு. அட இல்லைங்க பேட்டில் படலை. அட்டா ப்ரோ, ஒரு பால் போட்டு ப்ரோ வச்சுக்கிறேன். அடைங்க என்னங்க ஒரே பால் போடுறாருங்க, வச்சு செய்கிறாருன்னு தான் சொல்லுவோம். அட பேட்லேயே படலைங்க, போங்க. சுனில் என்ன நினச்சி ஒரு சிங்கிள் ஆடலாமான்னு பார்க்குறோம். ஆமாம், அந்த சைடு ஒரு நல்ல பேட்டர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சிங்கிள், இதுதான் அவரோட ஷார்ட்டா. தட் 50 அவுட்டுங்க. இங்கே தேவையே இல்லாத ஒரு ஷார்ட்டு, பட் அவுட்டுங்க. சும்மா ஆனால் ரிவ்யூ போகலாம், சும்மா போயிருக்கோம். ஸோ பிச்சிங் அவுட் சைட் ஆஃப் இம்பேக்ட். நாட் அவுட்டுங்க இங்கே, அவுட் சைட் ஆஃப் ரெண்டுமே, பட் விக்கெட் ஹிட்டிங். பட் இது ரெண்டும் வந்துச்சுனாலே பேட்ஸ்மேன் வந்து நாட் அவுட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்க, தட்ஸ் சம்திங். நம்ம நாட் அவுட், ஹர்திக் பாண்டியா நாட் அவுட் தான். ஸோ அவன் பேர் சொல்கிறாரு நாட் அவுட். ஸோ எஸ், ஹர்திக் பாண்டியா இன்னும் க்ரீஸில் தான் இருக்காரு. பேசாமல் சிங்கிள் ஆடிடலாமான்னு பார்க்குறேன். என்னங்க இவ்வளோ லேகு ப்ரோ, ப்ரோ, இதெல்லாம் இவ்வளோ லேக்லாம் இருந்தால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. திருப்பி இன்னொரு சிங்கிள். அவரை வச்சு அழகாக 50 போட்டிருக்கலாங்க. இவங்க வேறு. சுனில் நரேன் ஏதோ ஆளை பார்த்தாரு, பேட்டில் படலை. ஏங்க அப்போயே 42 ரன் கொடுத்துருந்தாருங்க, இப்போ மொத்தமே 49 தாங்க கொடுத்துருக்காரு. யாருங்க அந்த மனுஷன்? அதுக்கப்புறம் ரன்னே ஒரு உள்ளங்க. அவுட்டுங்க. இங்கே தோனியும் கான். என்னங்க நடந்துகிட்ருக்கீங்க? மும்பை இந்தியன்ஸ் ஆன் தி டிரைவர் சீட்டுக்கு மேலேயே உட்காந்துருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். 2 பேட்ஸ்மேன்ஸ் தான் இன்னும் இருக்காங்க, ரியான் பராக் அண்ட் தீபக் சார் ஓரளவு தான் ஆடுவார். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் தேவை. ஏன்னா ஸ்டில் ஒரு 80 ரன் பக்கம் அடிக்கணும் நம்ம. ஸோ என்னங்க லேட்டாக சரி கடுப்பாகுதுங்க அந்த மாதிரி லேட்டாக ஆகும்போது. பேட்டில் பட்டிருக்கு, பவுண்ட்ரியும் போயிருக்கு. ரிலீஃப் ஷாட் ஃபார் ரியான் பராக் அண்ட் ஹிஸ் டீம். ஸோ அடுத்த பந்து, ஆஹா இல்லை, அவுட்டு. ஸோ அடுத்த பந்து 2 ரன் ஓடு. ஸோ எஸ், அடுத்த பந்து இப்படியே கொண்டாந்து நம்ம ஸ்ட்ரைக் ரொட்டேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா பெரிய ஷாட்ஸ்க்கு போனால் டெஃபினட்டாக விக்கெட் விடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியான ப்ரெஷரில் இருக்காங்க 2 பேட்ஸ்மேனுமே. ஸ்டில் நம்ம எவ்வளவோ ரன்ஸ் அடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஆடிட்டு அப்புறம் ஹிட்டிங்ஸ்க்கு போவோம். லைக் இன்னொரு ஓவர் போட்டோம், இல்லை ஏதாச்சும் லூஸ் பால் போட்டால் அடிக்க வேண்டியது தான். தட்ஸ் ஆல். அது மட்டும் தான் பண்ண முடியும் நம்மளால். ஸோ எஸ், இங்கே ஒரு லூஸ் பால் தான் போடுறாரு, நமக்கு ஏற்ற லென்த்தில், பட் எட்ஜில் போட்டிருக்கேன். ஆனால் தேவையான பவுண்ட்ரி ஃபார் சிஎஸ்கேங்க. எட்ஜில் போனால் என்ன, பட் தேவையான பவுண்ட்ரி வந்துருக்கு, அது போதும். ஸோ நெக்ஸ்ட் பால்
எஸ் நல்ல ஒரு கிளைடிங் 3 ரன் ஓடலான்னு நினைக்கிறேன். எஸ் 3 ரன் டெஃபினட்டாக ஓடலாம். எஸ் நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் ஃப்ரம் சுனில் நரேன் அண்ட் ரியான் பராக். ஸோ நெக்ஸ்ட் பால் இன்னொரு பவுண்ட்ரியா இல்லைங்க திருப்பி ட்ரிப்பிள்னு நினைக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா என்னவா பவுலிங் போட்டிருக்காருங்க. 4 ஓவர் முடிய போது இன்னும் 30 ரன் பக்கம் கூட வரல அவர். நல்ல ஒரு பவுலிங் ஃப்ரம் பாத்திரானா. எஸ் சிங்கிளோட பாத்திரானாவோட ஓவர்ஸ் முடிவுக்கு வருது. ஸோ இங்கே முகமது நபி வந்திருக்காரு. நல்ல பால் அந்த கேப்பில் போச்சு. ஸோ அகெயின் எஸ் நல்ல ஒரு ஷாட். ஸோ நம்ம ஒரு 2 ரன் ஓடிட வேண்டியதான். எஸ் டபுள் ரன்ஸ் ஓடியாச்சு. ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஸ் உண்மையிலே நல்லா இருக்குது. நல்லா பவுலிங் ரொட்டேட்ஸ் பண்ணுறாரு. பட் நம்ம இங்கே சரியான சரிவில் போயிட்டுருக்கோம். 89க்கு 5 100 ரன் இன்னும் தொடரல. 100 ரன் பக்கம் கூட நம்ம இன்னும் வரல. ஸோ நெக்ஸ்ட் பால் இன்னொரு டபுளுங்க. ஸோ இன்னொரு டபுள் தான் போயிருக்கு. இங்கே முகமது நபியும் நல்ல ஒரு ஓவர்ஸ் வீசிகிட்டு இருக்காரு. என்னதான் பார்ட் டைம் போலர்னாலும் இப்படி போடுவாருங்க. சரியான பவுலிங் போட்டுட்ருக்காரு. சர மாதிரியாக போட்டுக்கிட்டு இருக்காரு பவுலிங்கு. ஐயோ என்னங்க வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி தான் ஆகிட்டுருக்கீங்க. எஸ் பேட்டில் பட்டிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து. எஸ் நல்லா இன்னும் கொஞ்சம் ஃபைனாக தட்டியிருக்காரு. இன்னும் 2 ரன் கிடைக்கும் நமக்கு. ஸோ அப்படி இப்படின்னு தட்டுத்தடுமாறின்ற மாதிரி 94 வந்தாச்சு. எஸ் பேட்டில் பட்டிருக்கு. பவுண்ட்ரியா இல்லைங்க வந்துடுறாங்க. கடன்னு வந்துடுறாங்க. கண்டிப்பாக ட்ரிப்பிள் கிடைக்கும் நமக்கு. இல்லை போல எதுக்கு அவுட் ஆகிக்கிட்டுன்னு விட்டோம். எஸ் நல்ல ஷாட். பட் அங்கே ஒரு ஃபீல்டு இருக்காங்க. இங்கே நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டுருக்கு பிட்வீன் ரியான் பராக் அண்ட் சுனில் நரேன். ஸோ ஆஹா பேட்டில் படலை. ஸோ நெக்ஸ்ட் பந்து பேட்டில் படணும் படலைங்க. ஏன்னா லென்த் அண்ட் லைன் ஃப்ரம் சிக்கந்தர் ராஜா 2 ஓவர் கொடுத்துருக்கானோ 10 ரன் பக்கம் கூட கொடுக்கல. இன்னுமே கொடுத்துருக்காரு. ஏன்னா இதோட 10 ரன் சரியான பவுண்ட்ரி ஃப்ரம் சுனில் நரேன். நல்ல பவுண்ட்ரிங்க. முகமது நபி வந்திருக்காரு. என்ன டைமிங். ஸோ பட் டபுள் தான் கிடைக்கும். இல்லை சிங்கிள் தான். ஏன்னா டக்குன்னு போயிடுச்சு ஃபீல்டர்கிட்ட. ஸோ இன்னொரு பந்து. எஸ் நல்ல ஷாட். நல்ல டபுள்னு நினைக்கிறேன். MS தோனியும் போயிட்டாருங்க. ஃபினிஷ் ஆஃப் பண்ணி தருவாருன்னு நினச்சோம். பட் அவரும் போயிட்டாரு. பட் இங்கே யூஸ்ஃபுல் இன்னிங்ஸ் ஃப்ரம் திஸ் போத். ஏங்க பேசிட்டாங்கங்க இருக்கோம். ஏங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே இப்படி விக்கெட் விழுதுங்க. தீபக் சஹர் வந்திருக்காரு. ஏன்னா 50 ரன் பக்கம் அடிக்கணும். 42 ரன் சம்திங் எவ்வளோ அடிக்கணும். இங்கே பாருங்கள் 56 ரன் அடிக்கணும் இன்னும். பட் பால்ஸ் கொஞ்சம் 37 பால்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடி ஆகணும். ஏன்னா நோ விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். ஸோ வி கான் டூ எனிதிங். இதுக்கு மேலே நம்ம ஷார்ட்ஸுக்கு போகலாம். லைக் இந்த மாதிரி ஷார்ட்ஸ். பட் அதுவும் பட மாட்டேங்குது பேட்டில் முன்ன மாதிரி. எஸ் நல்ல ஒரு ஷார்ட் டபுளுக்கு. இந்த மாதிரி ஃபீல்டு செட்டப் வச்சா நம்ம டபுள்லேயே நிறையா ரன்னை பறிச்சிடலாம். பட் பவுலிங் லைன் இப்போ என்னங்க இது இப்படி எல்லாமே பார்ட் டைம் போலர்ஸ் மாதிரி இருக்காங்க பார்க்க. பட் நல்ல லென்த் அண்ட் லைன் போட்டு நல்லா விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க இங்கே. அதுதான் நல்லா இருக்குது பார்க்க. எஸ் ஆஹா என்னங்க டெட் பால் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த பந்து பேட்டில் படலை. இந்த மாட்டு அப்பா ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு. ஓ இல்லைங்க என்னங்க பவுண்ட்ரின்னு நினச்சேங்க. அவ்வளோ கீழே போகும் பவுண்ட்ரின்னு நினச்சேன். பட் நாட் பவுண்ட்ரி. இதுனாச்சும் பவுண்ட்ரி போகுமா? இல்லைங்க. ஏன் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான். இங்கே யாரோ எஸ் சிங் அப்படின்னு வந்திருக்காரு. நல்ல லென்த் அவுட்டா ப்ரோ. கான் ப்ரோ. ரியான் பராகும் போயிட்டார். தட்ஸ் ஆல். மேட்ச் முடிஞ்சிருச்சு. இங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இனிமேல் ரஷீத் கான் அண்ட் பேட் கமின்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. பட் அவங்களும் இன்னும் நிறையா பெரிய இன்னிங்ஸ் ஆட வேண்டியதாக இருக்கும். ரஷீத் கான் கம்ஸ் இன் தி அட்டாக் 29 of 47 அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்காரு ரஷீத் கான். சரியான லென்த். இதுவும் கிட்டத்தட்ட அவுட் ஆகிருப்போம். எஸ் நல்ல ஒரு சிங்கிள். தீபக் சஹர் கான் டு தி யூ. இந்த மாதிரி தான் தானே வேணான்றது. 6ங்க. ஏன்னா ஷார்ட் ஃப்ரம் ரஷீத் கான். இதுக்கு தான் அந்த ஷார்ட் வச்சுருக்காங்க அப்படி இருக்குது. இந்த லென்த்தில் போட்டால் தான். பட் சரியான ஷாட்டுங்க. சரியான ஷாட். திருப்பி அதே ட்ரை பண்ணி பார்ப்போம். பட்டிருக்கு. நல்ல வேலை போல்டு இல்லை. அதனால தான் அதை நினச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இப்படின்னு நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் டார்கெட்டை. ஏன்னா இந்த மாதிரி பவுண்டரிஸ் நிறைய அடிச்சிட்டு இருக்காருங்க ரஷீத் கான். ஸோ அடுத்த பந்து.
இன்னொரு டபுள் 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 ஸோ டபுள் ஓடியாச்சு. நெக்ஸ்ட் பால். நீங்கள் மேட்சோட எண்டுக்கு போயிட்டுருக்கீங்க. சீரியஸான டெத் ஓவர்ஸ் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஆனால் இது வந்து அடாவடியாக இருக்காது, ஏன்னா நம்மள்ட்ட விக்கெட் இல்லை, அடாவடியாலாம் போக முடியாது. இந்த மாதிரி வேணால் அடாவடியாக போகலாம், பட் இதுவும் பவுண்ட்ரி போல். ஸோ அடுத்த பால். எஸ், இது பவுண்ட்ரி போயிருக்குங்க. சரியான ஷார்ட் ஃப்ரம் யார், தீபக் சஹர். சரியான ஷார்ட் ஃப்ரம் தீபக் சஹர். ஸோ நெக்ஸ்ட் பால் தீபக் சஹர் தான் ஆடுறாரு. டபுள் போயிருக்காங்க, பட் இன்னும் 23 ரன்ஸ் தேவை. பால்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நல்ல ஷார்ட்டின் முயற்சி, பட் 1 ஃபார் த ஓவர்ன்ட்டார் அம்பையர். என்னங்க இது பால் முன்ன மாதிரி போக மாட்டேங்குது, எட்ஜில் தான் போகுது. பட் சிங்கிள் கம்ஸ் டு ஏங்க இவர் வேறு ஷார்ட்டுக்காக போகிறாரு பாருங்கள், நல்ல ஷார்ட்ஸ் தான் போகிறாரு. ஸோ அடுத்த பந்து பவுண்ட்ரி போயிருக்குங்க. சரியான ஷாட் ஃப்ரம் தீபக் சஹர், நல்லா டைம் பண்ணார். ஸோ நெக்ஸ்ட் பால் டெஃபினட்டாக சிங்கிள் தாங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். எஸ்ஸிங் நல்லா போட்டுட்ருக்காருங்க. 2 overs 15 runs ப்ளஸ் 1 விக்கெட். சரியான பந்து, ஆனால் சரியான ஷாட்டுங்க ஃப்ரம் தீபக் சஹர். தேவையான க்ரூஷியல் ரன்ஸை தீபக் சஹர் அண்ட் ரஷீத் கான் அடித்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ரொம்ப விக்கெட்டான நிலையிலாலும் சரியான பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 13 runs தான் தேவை. அநேகமாக நம்ம வின் தான் நினைக்கிறேன். வெயிட் அண்ட் சி. எஸ், வின்னு தான் நினைக்கிறேன். எஸ், பவுண்ட்ரி போயிருக்கீங்க. என்ன க்ரூஷியல் நாக் ஃப்ரம் தீபக் சஹர் அண்ட் ராஷித் கான். ஓட நாக் உண்மையிலே சரியான நாக்கு. ஒய்டிங்க அவுட்டுங்க. இங்கே என்ன திருப்பி இந்த மேட்சை கொண்டு போகிறோமா? கடைசி ஓவர் ட்ராமா இங்கே ஆரம்பிக்குது. பேட்லேயே படலைங்க. சரியான ஒரு மேட்சாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க. எஸ், இங்கே பேட்டில் பட்டிருக்கு. 2 run டெஃபினட்டாக தேவை. எஸ், இன்னும் 5 runs பக்கம் நமக்கு தேவை வின் பண்ணுறதுக்கு. எஸ், இங்கே படவே இல்லைங்க, பேட்டில் படலை. ஸோ பட்டிருக்கு 6ங்க. வாட் ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல் ரஷீத் கான். ஓட நாக் ஃப்ரம் ரஷீத் கானுங்க. தேவையான நாக்குனா இதுதாங்க தேவையான நாக்கு, இதுதாங்க வின்னு. இப்படி வின் பண்ணுறதுலாங்க ஒரு இதுவே இருக்குது. பட் எல்லா மேட்சும் இப்படி கொண்டு போகக்கூடாது. நம்ம கொண்டு போகல, அதுவாக போகுது. ஸோ யார் மேன் ஆஃப் த மேட்ச்? தீபக் சஹர். நல்ல ஒரு bowling அண்ட் பேட்டிங். ஸோ நமக்கு தேவையில்ல ஹைலைட்ஸ் வச்சு எதுவும் பண்ண போதில்லை. ஸோ ஹையஸ்ட் கேஎல் ராகுலுக்கு இன்ஜுரிங்க. ஆரஞ்ச் கேப் பிளேயருக்கு இன்ஜுரிங்க. நம்ம அடுத்த மேட்ச் வேறு யாராச்சும் தான் கொண்டு போகணும். இட்ஸ் சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அடுத்த மேட்ச். ஸோ அடுத்த மேட்ச் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பாருங்கள். ஏன்னா கேஎல் ராகுல் இல்லை, இன்ஃபார்ம் பேட்டர். ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து ஃபஸ்ட்டில் தான் இருக்கோம். ஏன்னா நல்ல ஒரு வின் பாருங்கள், நல்லா ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ பை கைஸ்.